ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு ரவியட் சேலஞ்ச். நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிட்டு இருக்க ரசத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். ரசம் தானே அப்படின்னு லேசாக நினச்சிடாதீங்க, அதில் பல விஷயம் இருக்குது. அது என்னன்றது பின்னாடி வர வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுமார் 2000 ஆண்டுகால பழமையுடன் கருப்பு தங்கமாக திகழ்ந்த மிளகை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்ட மிளகு தண்ணீர் என்ற வார்த்தையே முழுவு தண்ணீர் என்று மருவி பிரிட்டிஷார் காலத்தில் தமிழகத்தில் இருந்து ஆங்கிலேயர்களால் காடவ்னி என்றழைக்க பெற்று பிரபலமடைந்தது. அயல் நாட்டவர்களின் தட்பவெட்ப நிலைக்கேற்பவும் உணவு பழக்கங்களுக்கு ஏற்பவும் பசி செரிமானத்திற்காகவும் அசைவ உணவினால் ஏற்படும் வயிற்று பிரச்சனைகளை போக்கிக் கொள்வதற்காகவும் பயன்படுத்தப்படும் சூப் போன்றதுதான் நமது தென்னிந்தியாவின் ரசமும். இனிப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு என்னும் 6 சுவைகளும் ஒன்றாக சேர்ந்து உடலுக்கு அனைத்து விதத்திலும் நன்மை செய்யும் உணவாகவும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருப்பது வரப்பிரசாதமே. உணவிற்கு முன்னரோ அல்லது உணவிற்கு பின்னரோ சோறுடன் சேர்த்தோ அல்லது அப்படியே குடிக்கும் வகையிலும் அனைவருக்கும் விருப்பமான ரசம் என்ற சொல் வேதிப்பொருட்கள் என்று பொருள்படும். இந்த நிலையில் வடமொழி சொல்லில் இருந்து உருவாகி இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. தென்னிந்தியாவில் மிக குறிப்பாக தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகாவில் பிரபலமான தினசரி உணவில் கட்டாயம் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு உணவு ரசம். ரசம் தயாரிப்பதற்கு அடிப்படையான பொருட்களாக புளி, பூண்டு, மிளகு, சீரகம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, கொத்துமல்லி என்பவையே இருந்தாலும் பச்சை மாங்காய், குடம்புளி, தக்காளி, வெல்லம், வேக வைத்த பருப்பு போன்றவைகளும் அடிப்படையாகவே கருதப்படுகின்றன. உணவுப் பொருட்களை பயன்படுத்தியும் ரசம் தயாரிக்கப்படும் போது சத்துக்கள் கூடுதலாகின்றன. தானியங்களில் அரிசி, கம்பு, சிறுதானியங்கள் வேக வைத்த நீரை பயன்படுத்தி ரசம் வைக்கலாம். இவை ஆற்றலையும் பி குடும்ப வைட்டமின்களையும் வழங்குகின்றன. பருப்பு வகைகளில் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொள்ளு, சோயா, காராமணி போன்றவற்றை வேக வைத்து மசித்தோ அல்லது வடித்த நீரிலோ ரசம் தயாரிக்கலாம். இவற்றால் புரதம், இரும்பு சத்து, நார் சத்து, அமினோ அமிலங்கள் போன்றவை உடலுக்கு கிடைக்கின்றன. பால் வகையில் மோர், நெய், வெண்ணெய் போன்றவையும், மாமிச வகைகளில் பெரும்பாலும் அனைத்து இறைச்சிகளின் தசை, எலும்பு போன்றவையும், மீன், கருவாடு, நண்டு போன்ற கடல் உணவுகளும் ரசம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகின்றன. இந்த ரச வகைகளில் இருந்து வைட்டமின் ஏ, கால்சியம், துத்தநாகம், ஒமேகா அமிலங்கள் பிரதானமாக கிடைக்கின்றன. காய்கனி வகைகளில் தக்காளி, பரங்கி, கத்தரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய், முருங்கைப்பூ, ஆவாரம்பூ, அனைத்து கீரைகள், திராட்சை, பப்பாளி, அன்னாச்சி போன்றவைகளில் சுவை மிகுந்த ரசம் வைக்கலாம். இதனால் வைட்டமின்கள் பி, சி, ஏ, நார்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட், பைட்டோகெமிக்கல்ஸ், கால்சியம், மெக்னீசியம், செலினியம், துத்தநாகம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் போன்ற சத்துக்கள் கிடைக்கப்பெறுகின்றன. கொழுப்பு மற்றும் எண்ணெய் வித்துக்கள் இனிப்பு பொருள்களில் மணிலா, எள், வேர்க்கடலை, தேங்காய், ஆலிவ், முந்திரி, வெல்லம், கரும்பு சாறு போன்றவை சேர்க்கப்பட்டு ரசம் தயாரிக்கும் போது உடலுக்கு நன்மை செய்யும் கொழுப்பு அமிலங்கள், வைட்டமின் இ, இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம் போன்றவை அபரிமிதமாக கிடைக்கின்றன. இவை மட்டுமல்லாமல் மூலிகைகளில் முடக்கற்றான், வாத நாராயணன் கீரை, தூதுவளை, முசுமுசுக்கை, கல்யாண முருங்கை, பிரண்டை, ஓமவள்ளி, வெற்றிலை, வேப்பம்பூ போன்றவை மூட்டுவலி, சுவாச கோளாறுகள், அனைத்து வகையான காய்ச்சல், வயிற்றுக்கோளாறு, தசைப்பிடிப்பு, வாயு தொல்லை, உடல்வலி, எலும்பு பலவீனம், சளி, இருமல் போன்ற உடல்நல கோளாறுகள் ஏற்படும் நிலையில் அவற்றிலிருந்து நிவாரணம் பெறுவதற்காக ரசத்தில் சேர்க்கப்படுகின்றன. ரசத்தில் சேர்க்கப்படும் முக்கியமான மூலப்பொருள்களில் அளப்பரிய மருத்துவ குணங்களும் நிறைந்துள்ளன. அவை என்ன என்பதை இவ்வரிசையாக காண்போம். பூண்டு. அலின் என்ற செயல்படாத பொருளை அலினேஸ் என்னும் நொதி அலிசியா செயல்படும் பொருளாக மாற்றுகிறது. இப்பொருள் பெரும்பான்மையான பாக்டீரியாக்களுக்கு எதிராக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் கொழுப்பினை குறைக்கும் பணியையும் செய்கிறது. உணவு மூலம் பரவும் பாக்டீரியாக்கள் இரைப்பை குடல் அழற்சி, நுரையீரல் தொற்று, டைபாய்டு, வயிற்றுப்போக்கு, காலரா போன்ற நோய்களை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அளிக்கும் பேராற்றல் பூண்டிற்கு உண்டு. மிளகு. இந்தியாவின் தொன்மையான பாரம்பரிய மற்றும் வீட்டு மருத்துவ பழக்கங்களில் இருமல் மற்றும் மார்பு சளிக்கு மிளகே பிரதான மருந்தாக இன்று வரை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் முடக்குவாதம், தலைவலி, குடல்வாயு போன்றவற்றிற்கும் அருமருந்தாகும். மிளகில் உள்ள பிப்பரின் என்ற மூலப்பொருள் பிற மருந்துகளின் உட்கிரகிக்கும் திறனையும் அதிகரிக்கிறது. சீரகம். கியூமினால்டிஹைடு, சைமின், டெர்பினாய்ட்ஸ் போன்ற நுண்பொருட்கள் செரிமானத்திற்கு தேவையான நொதிகளையும் கணைய சுரப்பினையும் சமநிலையில் வைக்கிறது. மேலும் இரும்பு சத்து நிறைந்துள்ள சீரகம் குடலின் அடுக்கடுக்கான நகருதல் நிகழ்விற்கும் துணை புரிவதால் இரைப்பையில் இருக்கும் உணவு எளிதில் சிறுகுடல், பெருகுடல் என்று செரித்தலுடன் மலக்குடலை அடைகிறது. மஞ்சள். குக்குமினாய்ட்ஸ் என்ற ஃபீனாலிக் பொருளானது உடலுக்குள் செல்லும் மருந்துகள், வேதிப்பொருள்களின் நச்சுத்தன்மையை வெளியேற்றும் மிக முக்கிய வேலையை செய்கிறது. வயிற்றில் உற்பத்தியாகும் அமிலத்தால் ஏற்படும் எரிச்சலை தவிர்ப்பதற்கு அதில் சளி போன்ற கொலகொலப்பு தன்மையை கொடுக்கிறது. பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகளின் வளர்ச்சியை தடுப்பதுடன் முதுமையில் ஏற்படும் மறதி நோய்க்கும் நல்ல நிவாரணியாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெருங்காயம். மூச்சுக்குழல், அசுலின், அம்பெர்லிஃபெரோன் போன்ற பொருட்கள் கிருமிகளை நீக்கவும் வாயு கோளாறு மற்றும் வயிற்று உப்புசத்தை தவிர்க்கவும் பயன்படுகின்றன.
வலியுடன் சேர்த்த தசைப்பிடிப்பு, வாயு பிடிப்பு, மந்தத்தன்மை, மார்பு சளியுடன் சேர்ந்த இரைப்பு, சிறுநீரக கல் போன்றவற்றை சரி செய்வதற்கு பழங்காலத்தில் இருந்தே இந்தியாவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்த பெருங்காயம். மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் பிரதான உணவு முறைகளில் முழு திரவ உணவுகளும் அரைத்திட நிலை உணவுகளும் மிக முக்கியமானவை. அதிலும் வாய் தொண்டை அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர்கள் திட உணவுகளை செரிக்க இயலாமல் வயிறு மற்றும் குடல் பகுதியில் நோயுள்ளவர்களுக்கு சுமார் 500 முதல் 600 கலோரி கொடுக்கும் வடிகட்டப்பட்ட திரவ உணவுகள் கொடுக்கப்படும். இவற்றில் வேறெந்த உணவுப் பொருட்களின் நார், துகள்கள், பிசிறுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் மற்றும் அதிக மசாலாக்கள், காரம், புளிப்பு சேர்க்காமல் சில அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே வைத்து ரசம் தயாரித்து கொடுக்கலாம். அடுத்தபடியாக பருப்பு சேர்த்த ரசத்தை குழைய வேக வைத்த சோறுடன் நன்றாக மசித்து கொடுத்து வந்தால் வேற எந்த குறுகிய கால நோய்கள் மற்றும் பிற வெளிப்புற உறுப்புகளின் அறுவை சிகிச்சை முடித்து நலம் பெற்று வருபவர்களுக்கு தேவையான ஆற்றல் கிடைப்பதுடன் செரிமான உறுப்புகளுக்கும் அதிக வேலைப்பளு இருக்காது. இத்தனை வகை மருத்துவ குணங்கள் நிரம்பிய பொருட்களை சேர்த்து செய்யும் ரசமானது அன்றாட உணவில் அனைவரும் எடுத்துக்கொள்ள வேண்டியது என்றாலும் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளும் நோயாளிகளுக்கு கண்கண்ட உணவாகவும் ரசம் உயர்வு பெறுகிறது. எனவே இந்த எளிமையான ரசத்தை அனைத்து வகையிலும் தயாரித்து ரசித்து ருசித்து உண்டு உடலை காப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.